நம்ம விஜய் சார் நடித்து வரும் கடைசி திரைப்படமான ஜனநாயகன் படம் தெலுங்கு படம் ஒன்றுடைய ரீமேக் அப்படின்னு ஏற்கனவே செய்திகள் கசிந்த நிலையில தற்போது அது கிட்டத்தட்ட உறுதி செய்யப்பட்டுள்ளதாக தகவலுமே வெளியாகி இருக்கு. நம்ம விஜய் சார் நடிப்புல வினோத் சார் இயக்கத்துல உருவாகி வரும் ஜனநாயகன் படத்துடைய படப்பிடிப்பு கடந்த சில மாதங்களாகவே விறுவிறுப்பாக நடந்துட்டு இருக்கு. இந்த நிலையில இந்த படம் பிரபல தெலுங்கு நடிகர் பாலையா நடித்த பகவத் கேசரி படத்துடைய ரீமேக் அப்படின்னு சொல்லப்பட்ட நிலையில தற்போது ஜனநாயகன் படத்துடைய தயாரிப்பு நிறுவனம் இந்த படத்துடைய ரீமேக் உரிமையை 4.5 கோடி ரூபாய் கொடுத்து பெற்றதாக சொல்லப்படுது. இதனைத் தொடர்ந்து ஜனநாயகன் படம் பகவத் கேசரியுடைய ரீமேக் தான் அப்படின்றது உறுதி செய்யப்பட்டிருக்கா. கடந்த 2023ஆம் ஆண்டு வெளியான பகவத் கேசரி திரைப்படத்தை அனில் ரவிபுடி இயக்கியிருந்தாரு. இந்த படம் பாத்தீங்கன்னா சுமார் 130 கோடி ரூபாய் வசூல் செய்தது அப்படின்றதுமே குறிப்பிடத்தக்கது. மேலும் பாத்தீங்கன்னா இந்த படத்துடைய முக்கிய அறிவிப்பு ஒன்றும் வைரலாகிட்டு இருக்கு. அதாவது இது வரைக்குமே இந்த படத்துல இருந்து ஃபர்ஸ்ட் லுக், செகண்ட் லுக், ரிலீஸ் டேட்டை மென்ஷன் பண்ணி ஒரு போஸ்டர் ஒன்றை வெளியிட்டு இருந்தாங்க. ஆனால் தற்போது இந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் சிங்கிள் ட்ராக்குக்கான அறிவிப்பு அடுத்த வாரம் அதிரடியாக வெளியாக உள்ளதாக செய்திகளுமே கிடைச்சிருக்கு. சோ இந்த சிங்கிள் ட்ராக்ல தளபதி ரசிகர்கள் கொண்டாடும் விதமாக பல சர்ப்ரைஸான விஷயங்களுமே இருக்கா. இந்த சிங்கிள் ட்ராக்கை நம்ம தளபதியுடன் சேர்ந்து அனிருத் அவர்களுமே பாடியிருக்காராம். மேலும் பாத்தீங்கன்னா இந்த பாடல்ல தளபதி விஜய் அவர்கள் ஆயிரக்கணக்கான நடன கலைஞர்களுடன் நடனமாடி உள்ளார் அப்படின்ற தகவலுமே வெளியாக இருக்கு. சோ கண்டிப்பாக தியேட்டர் செலிப்ரேஷனாக இந்த பாடல் அமையும் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. இது போன்ற சினிமா செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய தளபதி 360 சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.